ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பண விஷயத்துல தேவன் நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார். முதல்ல பணம் அப்படிங்கிறது அது ஆவிக்குரிய காரியம் அப்படிங்கிறது தெரியல. ஆகையினாலதான் நான் கஷ்டப்படணும், நான் சிரமப்படணும், நான் ஏதாவது வருந்தி மற்றவனை கூட எனக்கும் உழைக்க தெரியல அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே சில வரைமுறைகளை வச்சுட்டு அதனால என்னால வளர முடியல, அதனால என்னால பெருக முடியல அப்படின்னு சொல்லி உண்மையை சத்தியத்தை நம்ம அறியாத நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்மளை உண்டாக்கின தெய்வம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம், பொருளாதாரம் எல்லா ஏரியாவிலும் நாம் நன்றாயிருக்கும்படி விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பொருளாதார காரியத்திட நாம் நன்றாயிருப்பதை தேவன் விரும்புகிறார். ஏன்னா தேவன் நம்முடைய செழிப்பை விரும்புகிறார். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். அதனாலதான் வேதம் சொல்லுது, உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிற உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. பாவ மன்னிப்பை தந்தவர், பரிசுத்தத்தை தந்தவர், சுகம் ஆரோக்கியத்தை மன்னிப்பை தந்தவர், தேவனோடு கூட இருக்கிற உறவு பரிசுத்த ஆவியை தந்தவர், எல்லாவற்றையும் தந்தவரை நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் நாம் நன்றாயிருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்மேல் பாரம் சுமத்துகிற. ஆமாங்கய்யா, அப்படியே போட்டிருக்கையா. ஏன்னா நான் இப்ப அதைத்தான் நான் சுமந்துகிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில அத்தனை பாரத்தையும் ஆண்டவர் தான் சுமத்தி இருக்கிறாரு. இவ்வளவு பாரத்தையும் சுமத்தினாலும் ஆண்டவர் என்னைய ரட்சிக்கிறார். நிறைய நேரங்களில் நமக்கே அதனுடைய சத்தியம் தெரியாம இப்படி சில வார்த்தைகளை வச்சு நம்ம கடவுளையும் தப்பா நினைக்கிற மாதிரி ஆயிரும். ஆண்டவர் உங்க மேல பாரத்தை சுமத்துறது இல்ல. பாரம் சுமந்து தவிக்கிறவர் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி அழைச்ச தேவன் இன்னும் உங்களுக்கு மேல பாரத்தை சுமத்துறவர் இல்ல. இதுல இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா, blessed be the Lord who daily loadeth us with benefits. நன்மை என்னும் பாரத்தினால் அவர் என்னை சுமத்துகிறார். எந்த ஆசீர்வாதம்! பேதுரு 2 படகும் அமிலக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாரம். அது கடவுளை சந்திச்சதுனால அந்த பாரம். நான் இயேசுவை சந்திச்சிருக்கிறேன். எம்டியா இருந்த என் வாழ்க்கை இன்னைக்கு தேவனுடைய நன்மையினால் நிரம்பி இருக்கு. இந்த நன்மையை கூட என்னால தாங்க முடியாத அளவுக்கு நன்மை. அதுதான் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமான ஒரு பாரம். இப்ப பிரச்சனையே என்னன்னா, எதை எங்க வைக்கிறது தெரியல. அதனால பழசெல்லாம் கழிச்சுட்டு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறத புதுசு உள்ள வைக்கிற. எப்படி வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. அந்த மாதிரியான பிரச்சனை வரும். அது ஆசீர்வாதமான பிரச்சனை. அப்படி நம்மள ஆசீர்வாதம் என்னும் பாரத்தினாலே என்னை அமிழ்த்தினாலும் அவர் தான் என்னை ரட்சிக்கிறார். அப்ப என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீமைகள் பொல்லாப்பும் இந்த உலகத்துல கட்டவிழ்க்கப்பட்டதோ அதை அழிக்கும்படிதான் இயேசு இந்த பூமிக்கு பிறந்தார். அப்ப ஆண்டவர் தான் யார் அப்படிங்கிறத இந்த பூமிக்கு காட்டுறதுல, ஏன்னா மனிதகுலமே இந்த தெய்வன் இல்லாத ஒரு உறவுல வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதனை தேடி வந்து அந்த மனிதனுக்கு தான் யாருங்கிறத காண்பிக்கிறார். ஆபிரகாம். அதனாலதான் நிறைய பார்த்துட்டு வந்தோம். தொடர்ந்து கேட்கணும்னா இதுக்கு முன்னால இருக்கிற செய்திகளான நீங்க யூடியூப்ல கேட்கலாம். ஆபிரகாமோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறார். அந்த உடன்படிக்கை அவருக்காக மாத்திரமல்ல, ஆபிரகாமின் தலைமுறையாய் வருகிற இன்னைக்கு வரைக்கும் அந்த உடன்படிக்கை வேலை செய்யும்படியாகவே ஒரு ரத்தத்தை சிந்தி, ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இங்கே சிந்தப்பட்டது. அப்போ ஒரு தெய்வம் மனு குலத்தோடு கூட ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்த, ஒரு உறவு ஒண்ணு ஏற்பட்டது. இங்க ஆபிரகாமே உன்னுடைய ஜெபதபத்தை பார்த்தது இல்ல, நான் உனக்கு இட்ட ஆணையின்படி. அதனால 8:18 சொல்றேன், முன்னோர்களுக்கு நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையின்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நான் உனக்கு தருகிறேன். உடன்படிக்கையில வெறும் பணம் மாத்திரம் இல்ல, எல்லா விஷயங்களும் இருக்குது. அதுல பணமும் இருக்குது. அந்த ஏரியாவுல யாரும் பார்க்காத ஒரு காரியத்தை நம்ம அதை பார்த்துதான் ஆகணும். இந்த அறிவு நமக்கு இல்லைன்னா நிறைய ஏதோ ஒரு பெரிய ஒரு இழப்பு நம்ம வாழ்க்கையில உண்டாகும். பணம்ங்கிறது பொருளாதார காரியத்துல நான் இப்படியும் இருக்கலாமா, ஒரு தேவன் இப்படியும் எனக்கு உதவி செய்கிறாரா, இது தெரியல அப்படின்னா நிச்சயமா நம்ம வேர்வையத்தை நம்புவோம், நம்ம உழைப்ப நம்புவோம். அல்லது மற்றவங்களாம் இந்த பொய் சொல்லி ஏமாற்றி ஒரு காரியம் அவங்க நமக்கு மாடல் ஆயிடுவாங்க.
அப்படின்னா தான் நம்மளும் இந்த ஆள் மாதிரி இருந்தா தான் நம்மளும் பண விஷயத்துல நல்லா இருக்க முடியும். ஏன் இந்த பணத்தை குறித்து பேசுறோம் அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது குடும்பத்தினுடைய எல்லாத்தையும், இப்ப இந்த இடத்துல இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, இல்ல எத்தனை பேருக்கு பொருளாதார பிரச்சனை அப்படின்னா ஏறக்குறைய எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். எத்தனை பேருக்கு வயிறு வலிக்குதுன்னா அது 1-2 பேர் தான் இருப்பாங்க இல்லையா? அந்த வயிறு வலி கூட இந்த பொருளாதார பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா அந்த வயிறு வலியும் சரியாயிரும். குடும்ப பிரச்சனை எத்தனை பேருக்குனாலும் எல்லாரும் கை தூக்குற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் பாத்தீங்கன்னா பொருளாதாரம். இது சரி செய்யும் போது ஓகே, மனைவி விரும்புறத வாங்கி கொடுக்க முடியும், பிள்ளை விரும்புறத வாங்கி கொடுக்க முடியும், குடும்பத்துல ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆணாக ஒரு கணவனாக நிக்க முடியும். தேவையில்லாத காரியங்கள் வீட்டுக்குள்ள அந்த கசப்பு வெறுப்பு இதெல்லாம் இருக்காது பாருங்க. பற்றாக்குறை வரும்பொழுதுதான் மத்த எல்லாமே சேர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதைத்தான் வேதத்துல இருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படி உலகத்திற்கு தன்னை ஐஸ்வர்ய தேவன், ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்படிங்கிறத ஆபிரகாம் மூலமாய் காட்டினார். அப்ப இது ஆபிரகாமுக்கு மட்டும்தானா? ஆபிரகாம் பிள்ளைகளுக்கு மட்டும்தானா? ஏன்னா வேதம் அப்படித்தானே போட்டிருக்கு, இஸ்ரேல் ஜனத்துக்குன்னு, ஆபிரகாமுக்கு தானே. அப்ப இது எப்படி எனக்கு சொந்தமாகும்? அத்தனைக்கு பார்க்கணும் பாருங்க. வாசிங்க எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்பட்டிருக்கிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நடந்து முடிந்த ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆபிரகாமுடைய உடன்படிக்கைக்கு சாட்சியாக அவருடைய சந்ததிக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. மாம்சத்தினுடைய இந்த நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. இது ஒரு உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளமாக இருந்தது. மிந்தி நாம ஆபிரகாமின் பிள்ளை இல்ல, உடன்படிக்கை நமக்கு கிடையாது, தேவனுடைய எந்த விதமான நன்மைகளும் பெற்று அனுபவிக்கக்கூடிய தகுதி இல்லாதவர்களா இருந்தோம். இது யாருக்கு சொந்தம்னா ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதுனால ஆபிரகாம் மரபு வழியில வந்த அத்தனை பேரும் இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்களா இருக்கிறாங்க இல்லையா? இது எல்லாமே அவர்களுக்கு சொந்தமாகவே இருந்தது. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இதை வாசிக்கிறதுனால, இந்த ஆபிரகாமை தெரிந்து கொள்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆபிரகாம் எனக்கு முக்கியம் இல்ல. ஆபிரகாமு கிட்ட அந்த ஆணையை, அந்த ஆசீர்வாதங்கள் தெய்வம் ஆபிரகாம் மூலமாக, ஆதாமின் மூலமாய் கொடுக்கப்பட்டதெல்லாம் ஆதாம் இழந்தார். அப்போ ஒரு மனுக்குலத்தின் மூலமாக தெய்வம் தன்னை வெளிப்படுத்துறதுக்கான அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இவர் ஆபிரகாம் விசுவாசிகளுடைய பிரதிநிதியா நிற்கிறார். அதனாலதான் இவர் விசுவாசிகளுக்கு தகப்பனா இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல. இப்ப என் வீட்டு பத்திரம் ஒண்ணு இருக்குது. இப்ப ஒரு திருடன் என் வீட்டுக்குள்ள வந்து என் பத்திரத்தை திருடிட்டு போனா அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப ஆபிரகாமுடைய உயிரை நீங்க கையில வச்சு வாசிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இது ஆபிரகாமுடைய உயில் கிடையாது. ஆபிரகாம் மூலமாக இந்த உலகத்துல பிறந்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குமான சொந்தமான வருது. அதனாலதான் இந்த வேதத்தை சரியா நம்ம வாசிக்கும் போது இந்த வேதம் எனக்குரியது. ஆபிரகாமுக்கு சொல்லப்படல, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது மூலமா எனக்கு சொல்லப்பட்டது. எங்க தாத்தாவுக்கு ஒரு சொத்து இருக்குது, இந்த பேர் அது எங்க அப்பாவை தாண்டி எனக்கு ஒண்ணு கடந்து வருது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எங்க தாத்தாவை பாக்குறது இல்ல, சொத்து எப்படி எனக்கு எப்படி அது வரணும்? ஏன்னா இன்னாருக்கு நான் பிறந்து வந்திருக்கிறேன், இயேசுவுக்கு பிறந்திருக்கிறோம். அதனாலதான் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ரத்தத்தினால நாம் என்று மறுபடி நாம் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்ப வேதத்துல எங்கெல்லாம் என்னவெல்லாம் நல்ல காரியங்கள் தேவன் வாயை திறந்து அடுத்த சந்ததிக்குன்னு சொல்லி இருக்கிறாரோ அத்தனையும் இன்னைக்கு நமக்கு சொந்தமானதா இருக்குது. ஆகையினாலதான் இந்த ஏதோ ஒண்ணு கடந்து போயிட முடியாது. முந்தி நான் தூரமா இருந்தேன், தேவன் செய்த எந்த வாக்கு தத்துவம் எனக்குரியது இல்லை. ஏன்னா நான் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன், யூதன் அல்ல, உடன்படிக்கை இல்ல, தெய்வமற்றவர்களா இருந்தோம், தெய்வமே இல்லாத ஒரு சந்ததியா வாழ்ந்துட்டு இருந்தோம், புறஜாதிகளா இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே தேவனிடத்தில் சமீபமானீர்கள்னா தேவனிடத்துல மாத்திரமல்ல தேவனுடைய சுதந்திரவாளிகளாக இன்னைக்கு நீங்க உங்களுக்கு என்ன குறையோ அந்த குறையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இன்னைக்கு இயேசு ரத்தத்தினால் இன்னைக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது.
ஆகிய நடந்த இது ஆபிரகாமுக்குரியது, ஈசாக்குரியதுன்னு சிலர் அப்படியே பிரிச்சு பிரிச்சு வச்சிடறாங்க. வாக்குத்தத்தமே நமக்குரியது இல்ல, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. தப்பானது பாருங்க. வாக்குத்தத்தத்துக்கு நாம் அந்நியர்களா இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குது, சிலுவைக்கு பின்னால எனக்கு என்ன நடந்திருக்கிறது, இது எப்படி எனக்கு எல்ஷடாய்ன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்த முடியும்? இதன் மூலமாக நான் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன், உனக்கு வெளிப்படுத்துகிறேன். அதனாலதான் இன்னைக்கு தேவன் மரித்தோர்களின் தேவன் இல்ல, ஜீவன் உள்ளவர்களின் தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலதான் இன்னைக்கு நாம தான் இந்த ஜீவன் உள்ளவர்கள், நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாம் இல்ல, ஈசாக்கு இல்ல, யாக்கோபு இல்ல, ஆனா தேவன், அவர்களை நடத்தின தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப வாக்குத்தத்தம் உடன்படிக்கை இல்லாத இருந்த நம்மளை ரத்தத்தினாலே, ஆபிரகாமுக்கு என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ அதற்கு சுதந்திரவாளிகளானோம். அப்ப வேதத்துல யாருக்கு சொன்னாலும் அது நமக்கு பொருந்தும். ஆகிய நடந்த கலாத்தியர் 3:13 போட்டிருக்குது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன் அப்படின்னா ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வரும்படியாக, நமக்கு இன்னைக்கு வாசிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வரும்படியாக. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதை ஏன் சிலுவையோடு கூட கூட வந்து கனெக்ட் பண்ற? ஏன்னா சிலுவைக்கு பின்னால்தான் புறஜாதிகளா இருந்த நம்ம ரத்தத்தினாலே, சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினாலே தேவனோடு கூட நம்ம இன்னைக்கு சமயமாக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். ஆகையினாலதான் நம்மால இன்னைக்கு ஆண்டவரே ஆபிரகாமுக்கு நீர் இதை சொன்னீரேன்னு சொல்லி தைரியமா கேட்க முடியும். அப்ப வேதம் யாருக்கு உரியது இல்ல, எனக்கு உரியது. பசங்க அப்போஸ்தலர் 20:32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இங்க சொல்றார் பவுல். தன்னுடைய கடைசி நாட்கள்ல தன்னுடைய விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நான் போறேன், நீங்க என்ன செய்ய போறீங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தவரு கவலைப்படாம ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் போனாலும், இன்னைக்கு நம்மளுக்கு தான் அதை சொல்லி இருக்கிறார், நான் போயிட்டேன், நான் போனாலும் நான் இல்ல, இந்த கிருபையுள்ள வசனம், இந்த உயிர், இந்த பத்திரத்தை மாத்திரம் நீ சரியா வச்சு, இதை மாத்திரம் நீ படிக்க, இதை உன் இருதயத்துக்குள்ள வச்சு வாயில பேச மட்டும் பழகிரு. அதை என்ன எப்படி சொல்ல வர்றாரு பாருங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை, நான் போறேன் ஆனா அந்த வசனத்தை பிடிச்சுக்கங்க அப்படின்ற. ஏன்னா அந்த வசனம் உங்களை கட்டும், சீர்படுத்தும், தேவன் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரும், ஒரு விசுவாச ஒரு வாழ்க்கை வாழ வைக்கும். உலகத்தால் முடியாத ஒரு காரியத்தை நீ வாழ்ந்து காட்டுவ. ஏன்னா இந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. கிருபையுள்ள வசனத்திற்கு நான் உங்களை ஒப்புவிக்கிறேன். இன்னைக்கு பவுலுடைய அந்த ஜெபம் இன்னைக்கு நமக்கு வேலை செய்யுது. ஆமே, விசுவாசிங்க, பவுல் நம்மளை கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்புவித்திருக்கிறார். ஆகையினாலதான் நம்மள கிருபையுள்ள வார்த்தைகள் தான் நம்மளை சுத்தி சுத்தி வரணும். அதுக்குத்தான் நம்ம வாசிக்கிறது, அதுதான் நம்ம தியானிக்கிறது. இதுவே என் வாழ்க்கையா இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், அந்த வார்த்தை என்னெல்லாம் சொல்லுதோ எல்லாம் எனக்குரியதா இருக்கும். அப்ப ஆபிரகாமுக்கு சொன்னது, ஈசாக்கு சொன்னது என்னால பிரிச்சு பார்க்க முடியாது. அதுல எங்க நான் இருக்கிறேன்? தாத்தா சொத்து வாங்கி இருக்கிறாரு, அப்பா சொத்து வாங்கி இருக்கிறாரு. இது சில பிள்ளைகளுக்கு அப்படி பகிர்ந்து போகும்போது எனக்குரியது இதுல எங்க இருக்குன்னு தேடுவோம்ல. அந்த மாதிரி இந்த வேதத்தை அணுகுங்க. அப்ப இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும், உங்களை கட்டும், இதனால் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். ஆகையினாலதான் இதை பிரசங்கிக்கிறதுனால எனக்கு மரியாதை, பிரசங்கியாருக்கு எந்த மரியாதையும் கிடையாது. தேவனுடைய கிருபையுள்ள வார்த்தையை கொடுக்கிறவர்களால அந்த தேவனுடைய வார்த்தை ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டுது, உருமாற பண்ணுது. அவங்க வாழ்க்கை தலைகீழாய் புரட்டி போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு வாழ்க்கை பிடித்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வசனத்தை பேச 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 அவர்களுக்குள்ளாக ஒரு மறுரூபத்தை உண்டாக்குது. ஆகையினால அவர்களுடைய வாழ்க்கை மாறுறதுனால இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிற பிரசங்கியாருக்கு அவ்வளவு மரியாதை உண்டாகும். இப்படித்தான் ஆண்டவர் வச்சிருக்காரு ஒழிய, ஐயா தலைமையில கைய வச்சு ஜெபம் பண்ணா நடக்கும், ஐயா ஓசம் போட்டா நடக்கும்னு சொல்லி ஐயாவை பார்த்துட்டு வாழ்றது இல்ல. பவுல் பெரிய ஐயா, அவரே சொல்லிட்டு போயிட்டார், நான் போறேன் ஆனா உங்களை கிருபையுள்ள வசனம் நான் இருந்தா என்ன செய்யும், அதை விட பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவும் அப்படிதான் சொல்லிட்டு போனார், வார்த்தையை கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதனாலதான் தேவன் தமது நாமத்தை பார்க்கலாம், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தை வானம் ஒளியும் பூமி ஒளியும், இந்த வார்த்தை ஒளிந்து போகாததா இருக்கிறது. அப்ப இந்த வேதம்
எனக்கு சொந்தம். அப்ப ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது எல்லாம் எனக்குரியதா இருக்கு. எல்லாரும் சொல்லுவோம், வேதம் எனக்கு சொந்தமா இருக்கிறது. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது எல்லாம் எனக்குரியதா இருக்கிறது. வேதத்தை இப்படி அணுகணும், பைபிளை இப்படி வாசிக்கணும். அப்ப ஆபிரகாம் ஆதியாகமத்துல ஒரு தொடக்கத்துல வரல, அவர் நடுவுல வந்தவர். அப்ப ஆபிரகாமுக்கு முன்னாடியே தேவன் இந்த பூமியை நல்ல விதமாய் உண்டாக்கினார். அவர் எல்சடாயின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். ஆதாமோடு கூடவே தேவன் அப்படிப்பட்ட உடன்படிக்கை எல்லாம் ஏற்படுத்தி இருந்தார். ஆனா அந்த உடன்படிக்கை மீறப்பட்டது. ஆகையினால அந்த பூமியில தரித்திரம் என்றானது. வாசிங்க ஆதியாகமம் 3. ஆபிரகாம்னா ஆபிரகாமோடு இல்ல, ஆபிரகாமுக்கு முன்னாலேயும் தேவன் கிரியை செய்து கொண்டுதான் இருந்தார். ஆதியாகமம் 3:17. பாவத்துக்கு அப்புறம் ஆண்டவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா ஒரு காரியத்தை குறித்து பேசுது. எப்படி இந்த பூமியில தரித்திரம் என்றானது. இன்னைக்கு அநேகருடைய கேள்வி, ஏன் இவ்வளவு வறுமை, ஏன் இவ்வளவு நம்ம உழைச்சு நம்ம கையில நிக்க மாட்டேங்குது, ஏன் வேலை செய்யுங்கிற ஆசை வர மாட்டேங்குது என் வீட்டுக்காரருக்கு, அவரும் கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் ஏன் வீட்டுல மிச்சம் எடுக்க முடியல, ஏன் எங்க வாழ்க்கை இவ்வளவு தரித்திரத்திற்கு, யாருதான் அந்த தரித்திரத்தை கொண்டு வந்தது? அநேக கேள்வி. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஆண்டவர் இங்க எழுதி வச்சிருக்கிற தரித்திரத்தினுடைய ஒரு ஆரம்ப நாள் இது. விளக்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை புசித்த போது, அப்ப விளக்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை புசிக்கிறனால என்ன நடந்ததுன்னா, பணத்துல ஒண்ணும் இல்ல, ஆண்டவர் அந்த சாப்பிட்டதுனால கோபமாயிட்டார், இல்ல. விஷயம் அதற்கு பின்பாக தேவனை கனப்படுத்துகிற ஒரு செயல் ஒண்ணு இருந்தது. மனிதன் என்னைக்கு தேவனை கனப்படுத்துறத தவிர்த்தானோ அந்த நாள்ல என்றானதுதான் இந்த தரித்திரம். அதனாலதான் தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா, சும்மா நான் அப்படி கடத்துல காதல அப்படின்னு சொல்லி என்னத்தையும் ஒண்ணு நான் போட்டு அப்படி சில சைகைகள்லாம் வச்சிருக்கிறேன் பாருங்க. அந்த சைகையை வச்ச கடவுள் ஒரு பொழுது நீங்க அவருக்கு பயப்படுறீங்கன்றத நம்புறது இல்ல. ஏதாவது ஒண்ணு நடந்தா இயேசுவேன்னு சொல்றது, இடி அடிச்சா மழை பெஞ்சா பயந்தா ஏதோ சில காரியங்கள்லாம் போடுறோம், என்ன சில அறிகுறிகள்லாம் வச்சு போட்டுட்டு இருக்கிறோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி ஆண்டவர் நம்புறது இல்ல. என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனை. அப்ப ஆதாம் அதை செய்யல. விளக்கப்பட்ட அந்த மரத்தின் கனி, கனியில மேட்டரே இல்ல, கனி அவனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆனா அது அப்ப இல்ல. ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், இந்த மரத்தின் கனியை. அப்ப எல்லாத்தையும் பார்க்கும் போது இது எல்லாம் எனக்குரியது, நான் தான் இதுக்கு ராஜான்னு சொல்லி என்னவன் இந்த ஒரு மரத்தின் கனியை பார்த்த போது எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், அதை நான் விளக்கிட்டு அடுத்த காரியங்களை நான் செய்யும் போது நான் கடவுளை நான் கனப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறதுனால எனக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறார் அப்படின்ற ஒரு அறிவு இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். நான் இயேசுனுடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆகையினால இந்த காரியங்களை நான் செய்ய மாட்டேன், ஏன்னா இது தேவனுக்கு பிடிக்காத காரியம். தேவனை நான் அதன் மூலமாய் கனப்படுத்துகிறேன், அந்த தீமைக்கு விலகிறது மூலமாய் அல்லது தேவன் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறது மூலமாய் நான் தெய்வத்தை நான் கனப்படுத்திட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த ஒண்ணை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொன்னா அதை செய்யும் போது நான் தெய்வத்தை கனப்படுத்துகிறேங்க. இவர் தான் என் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறேன். தசமம் காணிக்கை அப்படிங்கிறது இதோட சேர்ந்தது. என்னை கனப்படுத்தி பாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என் கனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பாரு, இந்த உலகத்துக்கு உன் மூலமா நான் வெளிப்படுத்த விரும்புறேன். அப்ப அது என்னங்கிறத கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அறியாத நாட்கள் எல்லாம் ஒரு மஞ்சள் துணியில கட்டி வச்சுட்டு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த அது மைண்ட்லயே வராது பாருங்க. அது கொண்டு போய் எங்க கொடுக்கணுமா இங்க கொடுக்கிற வரைக்கும் சின்ன சபலம் கூட வராது, ஏன்னா அது தெய்வத்துக்குரியது. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கிறேன் எல்லா காரியங்களிலும். அப்ப எல்லா விஷயத்திலும் தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிறது எனக்கு அந்த படிப்பினை உள்ள வரணும். இது அமௌண்ட்டுக்காக இல்ல, உங்களுடைய அந்த அறிவு உள்ளுக்குள்ள அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் உள்ள வரணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் அதை செய்யறார். அந்த விளக்கப்பட்ட மரத்தின் கனியை நாம் புசிக்காது இருக்கிற வரையிலும் தேவன் சொல்லி இருக்கிறார். அதை ஏன் ஆதாமே நீ அதை புசிக்க மாட்டேன், கடவுள் சொல்லி இருக்கிறார், அதனால நான் அதை தொட மாட்டேன். அது தெய்வ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறத வெளிப்படுத்துது. அதனாலதான் அது வெறும் ஏதோ ஒரு படத்தை சார்ந்தது இல்லை, அதுக்கு பின்பாக சொல்லப்பட்ட
தேவன் மீது நாம் வைக்கக்கூடிய கனம். அப்ப என்று அதை புசித்தார்களோ அன்றை அவர்கள் தேவனை கனப்படுத்துவதிலிருந்து தங்களை விடுதலை ஆக்கினாங்க. இனிமே நாங்க தேவனை கனப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேறொரு காரியங்களை அர்ப்பணிச்சாங்க. தரித்திரம் உள்ள என்றானது. அதிகாரம் 3:18. அது உனக்கு நீ இப்படி செய்ததுனால, புசித்ததுனால இந்த பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். தெளிவா சொல்லிட்டேன். முன்ன நீ எதை போட்டியோ அது மாத்திரம் தான் விளைஞ்சிட்டு இருந்துச்சு. நெல்லை போட்டா நெல்லு மட்டும் தான் வந்துச்சு, கோதுமையை போட்டா கோதுமை மட்டும் தான் வந்தது. ஆனா என்னைக்கு இந்த தரித்திரத்தை நீ தெரிந்து கொண்டியோ, என்னைக்கு நீ இந்த கனப்படுத்துதல விட்டு கொடுத்தியோ, நான் உனக்கு தேவன் இல்லாதபடி நீயே உனக்கு தெய்வமா ஆக்கிக்கலாம், நீயே உன்னைய நடத்திக்கலாம்னு சொல்லி அந்த சுயாதீனத்தை தப்பாக நீ தெரிந்து கொண்டியோ, அன்றைக்குத்தான் இந்த உலகத்துல தரித்திரம் என்றானது. இப்ப நீ நெல்லை போடுவ, நெல்லு வளரும். ஆனா அது வளர விடாதபடி முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அது தானா வரும், அதை யாருமே செய்யல. இத நீதான் உன்னுடைய ஆவிக்குரிய ஒரு தெரிந்து கொள்ளுதல்னால, தப்பான ஒரு முடிவினால வந்த விளைவு. இது ஆதாமுக்கே தெரியாது. இவ்வளவு மோசம் நடக்கணும் ஆதாமுக்கே தெரியாது. சாகவே சாவேன்னு சொல்லியிருந்தார். ஆனா எங்க எப்படி சாவு? எல்லா விஷயத்திலும் ஆவிக்குரிய, ஆத்துமா, சரீரம், குடும்பத்துல, பிள்ளைகளுடைய வளர்ப்புல, பொருளாதாரத்துல சாவணும். மூக்குல காத்து நின்று மறிச்சு போய் அடக்கம் பண்றது இல்ல. இருக்கிறத விட செத்துட்டா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நீ வாழ ஆரம்பிக்கிற. அது தெரிந்து கொள்றடா அப்படின்ற. அப்ப முள்ளும் குறுக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? பூமியில நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு எதிர்த்து நிக்கிற, அந்த வேலையை அழித்து போட, அந்த வேலையினுடைய பலனை கெடுத்து போடுற அளவுக்கான சக்தியை நீயே ஆரம்பிச்சு விட்டுட்ட. மரணத்தினுடைய அந்த வல்லமையை நீயே கட்டவிழ்த்து விட்டுருக்கிற. ஆகையினால முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும். இதுதான் தரித்திரம். அதனாலதான் இன்னைக்கு வேலை செய்யறோம். வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்ம செய்யற ஒரு காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு லாபம் வந்துடும், வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி வாங்கணும். நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கும் போது வேற ஒண்ணு உள்ள வரும் பாருங்க. தொழில் மேல, பண விஷயத்துல கடினத்தன்மையானது. இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் காசை வீட்டை கொண்டு வர்றது அவ்வளவு சிரமமா இருக்குது மனிதர்களுக்கு. யார்கிட்ட பொய் சொல்லலாம், எங்க கெடுக்கலாம், எவனை கீழே தள்ளலாம், எவங்கால பிடிச்சி இழுக்கலாம். ஆனா வேதம் அப்படி சொல்லல. நீ என்னத்தை பண்ணாலும் தரித்திரம் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் உன்னையவே அதை மாத்திருச்சு. ஒரு 100 ரூபாய் காசை சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு பொய் சொல்ல வேண்டிய, கலப்படம் பண்ண வேண்டியிருக்கு. மனசாட்சியவே ஏறி மிதிச்சு நசுக்கி ஒரு மிருகம் மாதிரி இருந்து அது செஞ்சோம்னா நமக்கு பணம் வரல. எவன் அதனால எவனுடைய சந்தோஷம் போனாலும் பரவாயில்ல, எவனுக்கு எந்த தீமை நடந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஸ்கேம்னு சொல்றாங்க. எங்கேயோ இருந்து யாரோ அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் எடுக்கிறது, பொய் சொல்லி வாங்குறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னும் குறுக்கும். இப்படிப்பட்ட தரித்திரத்தை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல நீ ஜெயிக்கணும் அப்படின்னா உனக்குள்ளாக ஒரு தெய்வத்துடைய ஒப்பந்த உறவு ஒண்ணு உண்டாயிருக்குது. அதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இட்ட அந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற மகனுக்கு என்ன செய்யப்படுது? எனக்கு முன்பாக நடந்து கொண்டது இந்த உடன்படிக்கைக்கு நீ உத்தமனாய் நீ இருந்து பாரு, நான் உனக்கு எல்சடாய் இருக்கிறேன், நான் எல்சடாய் அப்படின்ற. என்னை நீ பார்க்கணும் அப்படின்னு ஆதியாகமத்துல இருந்து பாரு, 1ஆம் அதிகாரத்துல இருந்து பாரு. எப்படி இருந்திருக்க, என்னை நம்பி வந்த ஜனங்களை எப்படி எல்லாம் நடத்தி இருக்கிற, அதுல ஒரு ஆளா நீ இருப்ப. முள்ளும் குறுக்கும் முளைப்பித்துக் கொண்டிருக்குது பண விஷயத்துல. இந்த உலகத்துல தரித்திரங்களும் எப்படிப்பட்ட அழிவுகளும், அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பண விஷயத்துலதான் எல்லா போராட்டங்களும், பிரச்சனைகளும். பணத்துக்காக கொலை பண்ற அளவுக்கு அன்னைக்கு மனிதன் தயாராயிட்டான். முள்ளும் குறுக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட வேதனை இருக்காது, வேர்வை இருக்காது. கடினமான ஒரு காரியத்தை செஞ்சாதான் இது வருதுன்ற ஒரு நிலை இங்க இருக்காதுன்ற. அப்ப அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தர் தான் தங்கள் நிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உட்கார்ந்து ஆண்டவருடைய கண்ணு என்னைக்கு திறக்குதோ அன்னைக்கு நான் நல்லா வாழ்ந்துருவேன். கர்த்தர் அதுக்கு காரணம் இல்ல. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற குறைவுக்கும் இழப்புகளுக்கும் சில வாழ்க்கையில சில நஷ்டங்கள் வந்துருது, இழப்புகள் ஏற்பட்டுருது. தொழிலையும் சரி, மற்ற மனுஷங்க நம்புறோம், அவன் நம்மளை ஏமாத்திடுறான். கடவுள் ஏன் நான் என் வாழ்க்கையில இப்படி செஞ்சான்னு சொல்லி கடவுளை நம்ம குறைவு போட்டுக்கிறோம். இது ஆதியாகமத்துல மனிதனுடைய பிரதிநிதியா இருந்த ஆதாமனுடைய அந்த செயல்னால இன்னைக்கு பூமி ஒரு விளைவு உண்டு பண்ணியிருக்கு. நீங்க ஒன்ன பண்ணீங்கன்னா அதை எதிர்த்து பண்றதுக்கு உண்டான அந்த சக்தி ஏற்கனவே கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு பூமியில. அதனாலதான் நாம பூமியில இருக்கிறோம். இந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பண விஷயத்துல. நான் நன்றாய் இருக்கிறதுக்கு 19ஆம் வசனத்துல
ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். முன்ன இன்பமாய் இருந்த வேலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா வருத்தமாய் மாறுது. தரித்திரம் வேர்வை வடிவில் மனுஷனுக்கு அப்பதான் முத வேர்வைனால என்னன்னு தெரியுது. செல்வமா வளர்ந்த ஒரு மனுஷன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு காரியம் வேணும்னா இறங்கி போய் வேலையை செஞ்சா அதுக்கு எதிர்த்து வந்து அவன் செஞ்ச செயலுக்கான பலன் வராதபடி தானா நிறைய சில சக்திகள் ஆப்ரேட் ஆகுது. அவனாலே முடியல. வருத்தத்தோடு இதெல்லாம் தரித்திரத்தினுடைய அடையாளம். உங்களால என்ஜாய் பண்ணி ஒரு காரியம் செய்ய முடியுதா? அனுபவிக்க முடியுதா? ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பு இப்படிப்பட்ட தரித்திரத்திலிருந்து வறுமையிலிருந்து என்னைய விடுதலை ஆக்கி இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த சீரழிவை கொண்டு வந்தது எது? 14வது வசனம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அப்ப இந்த சீரழிவை கொண்டு வந்த சத்துருடைய கிரிகள், அந்த தந்திரத்தினால மனிதனை இப்படிப்பட்ட தரித்திரத்தை கட்டவிழ்க்க விட்ட பிசாசினுடைய இந்த தந்திரங்கள், பிசாசினுடைய எல்லா சீரழிவை கொண்டு வந்த அந்த செயல் மேல ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றார், என் ரட்சகர் ஒருத்தர் இந்த பூமிக்கு வருவார், அவர் உன் தலையை சிலுவையிலே நசுக்குவார். அன்னைக்கே வந்துருச்சு. அப்ப இந்த சீரழிவை உண்டு பண்ணின பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படி என்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில நான் அனுப்புகிறேன். இந்த செயல் எல்லாவற்றுக்கும், இந்த சாபம், இந்த தரித்திரம், இந்த பாவத்தை சிலுவையில வச்சு அவர் கொன்னு உன் தலையை கல்வாரியிலே நசுக்குவார். இந்த தரித்திரத்தினுடைய தலை அங்க நசுக்கப்படுகிறது சிலுவையில. அப்ப இன்னைக்கு சிலுவைக்கு பின்பாக இருக்கிற நமக்கு அது தெரியணும் பாருங்க. ஆகையினாலதான் இன்னைக்கு ஐஸ்வர்ய தேவன் அப்படிங்கிறத பிரசங்கிக்கிற வேண்டிய அளவுக்கு ஆயிடுச்சு. பணத்தை குறிச்சு பேச வேண்டியதா இருக்குது. ஏன்னா மனிதனுடைய எண்ணங்கள் ரொம்ப தூரமாயிடுச்சு. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரலோகத்துக்கு போகணும், அவ்வளவுதான். அதுக்காக நம்மளை பரிசுத்தப்படுத்துவோம். பூமியில பொருளாதாரம் ஒண்ணு இருக்குதே, அதை குறிச்சு எந்த அறிவும் இல்லை. ஆண்டவரா பார்த்து தருவார். எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். என் செயல்னால நான் இழந்து போயிருக்கிறேன். அப்ப இன்னைக்கு நான் பிசினஸ்குள்ள போகும்போது, நான் தொழில இன்வெஸ்ட் பண்ணும் போதும் எனக்கு எதிராக கிளம்பி வருகிற அந்த முள்ளும் அந்த குறுக்கும் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாயை திறந்து பேச முடியும், விசுவாசிக்க முடியும். ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நீர் எனக்கு தருகிறீர். ஏன் ஒரு தெய்வத்துடைய பலன் எனக்கு தேவைப்படுது. மனுஷ பலனை வச்சு உன்னால தேவன் சொன்ன அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு எதிரான சக்திகள் கட்டவிழ்க்கப்பட்டதா இருக்குது. எந்த ரூபத்துல வருதுன்னே சொல்ல முடியாது. கடனா வரும், வட்டியாய் வரும், வியாதியில வருது, மற்ற மனுஷர்கள் பொய்யினால வருது, ஏமாற்றுகிறதுனால வரும், துரோகம் பண்றதுனால வரும். அப்ப ஒரு தெய்வத்துடைய பலன் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல உங்களால பண விஷயத்துல தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மேலோங்கி வாழ முடியும். அப்ப இன்னைக்கு உலகத்துல தரித்திரம் பிரவேசித்து விட்டது. முதல்ல அதை நம்பணும். தரித்திரம் இருக்குது, யாரும் அதற்கு தப்ப முடியாது. ஆகையினாலதான் அதை ஆசீர்வாதத்தை பிரசவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். 1 யோவான் 3:8, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த பிசாசின் கிரியைகளை, தரித்திரத்தை, இந்த பொருளாதாரத்துல இருக்கிற அந்த கடினத்தன்மைகளை அழிக்கும்படிக்கு. அப்ப பிசாசு ஒரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் கிரியை என்னன்னே தெரியாம ஏதோ ஒரு கருப்புருவம் அல்லது பிசாசு தான் அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவனுடைய கிரியை நாள்தோறும் நம்மளை சுத்தி நடந்து கொண்டே இருக்குது. எந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அப்ப பிசாசுடைய கிரியை என்ன? ஆதியாகமம் 3 சொன்னதுதான். அது ஆவிக்குரிய காரியங்கள் மாத்திரமல்ல, தேவனோடு உள்ள உறவுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தது மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் இருந்து தேவன் தந்த சுகத்திலிருந்து, பொருளாதார ஆசீர்வாதம், ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவுடைய தேவன் வைத்திருக்கிற அந்த சந்தோஷம், அந்த இணக்கம், பிள்ளைகளுடைய வளர்ப்புல அவர் தேவன் வச்சிருக்கக்கூடிய நன்மை, எல்லாவற்றிலிருந்தும் மனிதனை
தூர தள்ளம் பாருங்க. பிசாசனுடைய கிரியை உள்ள வர ஆரம்பிச்சிச்சு, எல்லாத்துலயும் குறை வர ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிசாசின் கிரிகளை அழிப்பதற்கு தேவகுமாரன் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். இயேசுவின் ரத்தம் சிந்தினதுனால இன்னைக்கு எனக்கு என்னவெல்லாம் நடந்திருக்குது. அதனாலதான் இயேசு சிலுவை ரொம்ப ரொம்ப அவசியம். சிலுவைனா குட் ஃப்ரைடே மாத்திரம் அதை பார்த்து அப்படியே அடுத்து வடிஞ்சிட்டு தூக்கி உள்ள வைக்கிறது இல்ல. ஒவ்வொரு நாளும் நான் சிலுவையை நான் நோக்கி பார்க்கணும். இது வந்ததுனால எனக்கு உண்டா என்ன நடந்திருக்குது. ஆகையினாலதான் பண விஷயம் உடனே சபைக்கு வந்துக்கும் ஏதோ கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி நினைக்க கூடாது. சபை கண்ணை மூடிட்டு இருக்க கூடாது. எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணிருக்கு. அப்ப ஆவிக்குரிய ஒரு பிரச்சனை தானே இன்னைக்கு சரீரத்திலேயே எனக்கு பிரச்சனை உண்டு பண்ணிச்சு, அந்த பூமியிலையும் பிரச்சனையை உண்டு பண்ணி இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் பரலோகத்துல இருந்து எனக்கு ரத்த சிந்தல, பூமியில தான் அது பாதிக்கப்பட்டது. பூமிக்கு வந்த உங்களை போல என்னை போல அந்த பூமிக்கு வந்த இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு பண்ணி இருக்கிறார். பொருளாதாரம் ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை. இன்னைக்கு மனிதர்கள் பதில தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் வறுமை, ஏன் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, ஏன் உலகம் இவ்வளவு கஷ்டத்துல இருக்குது, ஏன் ஜனங்க இப்படிலாம் இருக்கிறாங்க? கேள்வி தேவன் சுவிசேஷத்துல வச்சிருக்கிற, வேதத்துல வச்சிருக்கிற. அப்ப பிசாசு கொண்டு வந்த அந்த கிரியைகளை அழிக்கும்படிக்கே வசிங்க லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கத்தை சொல்றார். முதலாவது அவர் சொல்றது, நான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தேன்? தரித்திரருக்கு சுவிசேஷம். எது சுவிசேஷம்னா நல்ல செய்தி. தரித்திரத்தில் இருக்கிறது தேவனுடைய பெரிய சித்தம் சொல்றது, அது பெரிய நல்ல செய்தி இல்ல. தரித்திரம் தேவனுடைய அடையாளம், தேவனுடைய பரிசுத்தம் அப்படிங்கிறது ஏற்கனவே தரித்திரம் தான் இருக்காரு. அதையே அவருக்கு செய்தியா வந்து சொல்லணும். தரித்திரத்துல இருக்கிறவன் இனி தரித்திரத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுதான் சுவிசேஷம். தரித்திரத்துல இருக்கிறவனுக்கு, கடன்ல இருக்கிறவனுக்கு எது நல்ல செய்தியா இருக்க முடியும்? உன் கடன் கேன்சல் ஆக்கப்பட்டது, இனி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழலாம். இதான அவனுக்கு நல்ல செய்தியா இருக்க முடியும். சுவிசேஷம்னா நற்செய்தி. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், செழிப்பை பேசும்படி வந்தார். அதனால நம்மள இயேசுடைய கட்சி. இயேசு செழிப்பு பிரசங்கியார் தெரியுமா? இயேசு செழிப்பை பேச வந்தார். மனுக்குலம் நல்லா இருக்கிறதுக்காக இந்த பூமியில தேவன் எதிர்பார்க்கிறவன் நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் செழிப்பை பேசினார். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு சுவிசேஷத்துல இருக்குது. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். அந்த பாவம்னா என்னன்னு பார்த்தோம், ஜெபம்னா அல்லது பரிசுத்தத்துல இருந்து நம்ம ராஜாக்களா இருக்கிறோம், சுதந்திர வழியில இருக்கிறோம். இத்தனை வருஷத்துல எத்தனையோ டாபிக்ல பார்த்துட்டோம். சரி, இப்ப நம்ம பணத்தை பார்த்துட்டு வர்றோம். அப்ப பணம், பொருளாதார காரியம் எப்படி இந்த பூமியில தேவனோடு கூட தொடர்புடையதா இருக்குது. இப்ப தமிழ் பீரியட் எடுக்கும்போது என்ன இவர் இங்கிலீஷ்லயே பேச மாட்டேங்கிறாருன்னா எப்படி இருக்கும்? அப்ப இந்த ஒரு செய்தியை கேட்டுட்டு இவரு பணத்தை மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறாரு. இல்ல, எல்லா ஏரியாவிலையும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம இத பணம், பொருளாதாரத்தை குறிச்சு தேவன் எப்படி பார்க்கிறாருங்கிறத தான் பாக்குறோம். அப்ப மத்த பீரியட் எல்லாம் வரல அப்படின்னா அந்த பீரியட்ல வந்தவங்களுடைய நோட்ஸ் வாங்கிதான் எழுதிக்கிறணும். யூடியூப்ல இருக்குது மற்ற காரியங்களை குறிச்சு நம்ம பேசுறதெல்லாம். அப்ப இன்னைக்கு பண விஷயம் எப்படி என் வாழ்க்கையோட ஆவிக்குரிய தொடர்புடையதா இருக்குது, தேவன் இதுல எப்படி அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவ பிசாசினுடைய அந்த தரித்திர சாபத்துக்கு மத்தியில முழு உலகத்திற்கும் ஒரே ஒரு நம்பிக்கை அப்படின்னா அது இயேசு. ஆகையினால்தான் தரித்திரம் நிறைந்திருக்கிற அந்த உலகத்திற்குள்ள வறுமையும் தாழ்ச்சியும் குறைவும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துக்குள்ளாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நபருடைய பெயர் இயேசு. அதை சொல்லும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண முடியும். தேவனாலே உண்டு பண்ண முடியும். என தங்கள் அவிசுவாசத்தினால தேவனை மட்டுப்படுத்தினார்கள். உலகமே பாத்தீங்கன்னா பசியில செத்தா கூட தேவனால் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த சுவிசேஷம் தான் அவனுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும். கர்த்தாவே நீர் ஐஸ்வர்ய சம்பண்டங்கிறத வாயத்திலிருந்து சொல்லுவான். நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை எனக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். ஏதோ கடவுள் தான் கொடுத்தான்னு சொல்லி சத்துனுடைய கிரியை எல்லாத்தையும் வாங்கி தாம் மேல அள்ளி போட்டுக்கிட்டு தான் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போவான் தரித்திரத்தை. 19 வசனம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார். அனுக்கிரக வருஷம் அப்படின்னா 50வது வருஷம் ஜூப்ளி. ஒவ்வொரு 50 வருஷத்துலையும் இது வச்சது தேவன். இந்த ஓய்வு நாள
வாரத்துல 7 நாள், 7வது நாள்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தொழிற்சங்கங்கள் இல்ல, ஏதோ ஒரு கட்சிகள் அதெல்லாம் வைக்கல, தேவன் தான் வச்சார். அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரி. பரிசுத்தம் அப்படின்னா பிரிச்சு எடுத்துரு. அந்த நேரத்துல எந்த வேலையுமே நீ செய்யக்கூடாது. உன் ஆவி, ஆத்மா, சரீரம், உன் உடம்பு எல்லாமே ரெஸ்ட்ல இருக்கட்டும். குடும்பத்தோடு கூட நீ சந்தோஷமா இரு. தேவனை நினைச்ச, அவரை துதிச்சு ஆராதிச்சு அந்த ஒரு நாள் எத்தனை கோடி வந்தாலும் அது எனக்குரியது அல்ல. அது தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு. அப்படி இருந்து பாரு. திங்கக்கிழமை அல்லது நான் சனிக்கிழமை நான் உன்னைய ஆசீர்வதிச்சிடறேன். சனிக்கிழமை ஆசீர்வதிச்சா மனசு என்ன கேட்குது? அப்ப இன்னைக்கு திறந்த, இன்னைக்கு இவ்வளவு நடந்துச்சு, அப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை திறந்தோம்னா டபுள் மடங்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி கிருத்திரி புத்தி எல்லாம் வந்துடாம பத்திரமா உன்னை வச்சுக்க. ஞாயிற்றுக்கிழமை அது தேவனுக்குரியது, அது ஓய்வு நாள், கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கடவுளை மகிமைப்படுத்து, ரெஸ்ட்ல இரு. அப்படிதான் திங்கக்கிழமை உனக்கு முதல் நாளா மாறும். அனுக்கிரக வருஷம் அப்படின்னா ஒவ்வொரு 50வது ஆண்டும் ஜூப்ளி வருஷமாக இருந்தது. தேவனுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு ஆலோசனை. மனுக்குளம் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறதுக்காக செய்யப்பட்ட தேவனுடைய திட்டம். இந்த தெய்வத்தை தான் பண விஷயத்துல ஆண்டவர் என்னைய குறைச்சலை கொடுத்துட்டாரு, தரித்திரத்தை கொடுத்துட்டாரு, நான் அதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் பொண்ணா விளங்குனதுக்கு அப்புறம் என்னை தூக்கி ஆண்டவர் கொண்டு வந்து கடையில மாட்டிடுவாரு. தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. மனுஷன் நல்லா வாழ்றதுக்காக பண விஷயத்துல இந்த கடினத்தன்மை இருக்கக்கூடாதபடி ஒவ்வொரு 50வது வருஷமும் ஆண்டவரை அனுசரிக்க சொல்ற. எப்படி? இப்போ ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கிறான், கடன் வாங்கினோம்னால திருப்பி செலுத்த முடியல, வட்டியும் முதலுமே ஏறி போகுது. அப்ப என்ன பண்றான்னா, அவனுக்கு ஆதாரமா கொடுக்கப்பட்ட அந்த வீட்டோடைய அந்த சொத்து, இது வரைக்கும் அவன் குடியிருந்து வாழ்ந்து வந்த அந்த வீட்டை, அந்த பத்திரத்தை வச்சு என்ன பண்றாங்கன்னா, கடன் கொடுத்தவன் அந்த வீட்டை அவன் ஜப்தி பண்ணிக்கிறான், அவன் பேர்ல அதை எடுத்துக்கிறான். இப்ப எடுத்தவனுக்கு ஆண்டவர் ஒண்ணு சொல்ற, கடன் கொடுத்தவனுக்கும் எடுத்தவனுக்குமான ஒரு செய்தி அது. அதுதான் அனுக்கிரக வருஷம். என்ன வச்சுக்க, ஏன்னா அவனால உனக்கு திருப்பி தர முடியாது, வட்டியும் செலுத்த முடியாத நிலையில இருக்கிறான். ஒண்ணு பண்ண, இவன் வீட்டை நீ அனுபவிச்சுக்க. வட்டிக்கு பதிலா எத்தனை ஆண்டு? 50 ஆண்டு வரைக்கும் நீ அனுபவிச்சுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் இந்த வீடு, இந்த நிலம், என்னெல்லாம் நீ எடுத்தியோ அது எல்லாமே திரும்ப கொடுக்கப்படணும். அப்ப திருப்பி இவனுக்காக கடனை செலுத்த முடியாம இருந்தபடி எல்லாத்தையும் இழந்துட்டோன்னு ஒருத்தர் நிக்கிறான் பாருங்க. அவன் மனநிலை எப்படி இருக்கும்? எப்படா 50வது வருஷம் வரும், என கடவுள் நான் விடுதலை ஆக்கும்படி. ஒவ்வொரு 50 வருஷத்தையும் ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிற, நான் விடுதலை ஆகும்படி. அப்ப இவனே மரித்து போனா கூட தன் பிள்ளைகிட்ட மறக்காம சொல்லிட்டு போவான், தான் பாரு அந்த வீடு நம்ம வீடு, அப்பாவால சில விஷயங்களுக்காக உன்னை படிக்க வைக்கிறதுக்கு சில காரியங்களுக்காக நான் கடன் வாங்கினேன், திருப்பி செலுத்த முடியல. ஒண்ணு பண்ணு, மறக்காம 50வது வருஷம் நீயே கேட்டு போய் அதை வாங்கிடு, அது நமக்குரியது இல்ல. 50வது வருஷங்கிறது இவன் எதையுமே திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவன் இழந்தது எல்லாமே திரும்ப அவனுக்குள்ள வருது. அப்ப தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் ஒன்றையும் இழந்து போகாதபடிக்கு தேவனால் ஏற்பட்டதுதான் அனுக்கிரக வருஷம். இதை பிரசித்தப்படுத்தும்படிதான் இயேசு பூமிக்கு வந்தாராம். அப்ப பண விஷயத்துல தேவன் எவ்வளவு கவனமா இருந்திருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் லேவிய நாமத்துல இருக்குது, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். யூபிலி வருஷத்தை நீ எப்படி கொண்டாடணும், எப்படி நீ அதை அனுசரிக்கணும். அப்ப கடன் கொடுத்தவனுக்கு அது பெரிய ஆசீர்வாதம். திருப்பி செலுத்திப்பாரு, நானே உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்ற. அவன் வீடு இல்ல, அவன் உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த வட்டி காசு இல்ல, நான் தான் உனக்கு கடவுள். அந்த பணம் உனக்கு கடவுள் இல்ல, நீயும் கொடுத்து பாரு, உன்னைய நான் ஆசீர்வதிப்பேன். இந்த சட்டத்தை கீழ்ப்படிச்சு இருந்தாங்க. அந்த மாதிரி பண விஷயத்துல தேவன் அவ்வளவு அக்கறை உள்ளவரா இருக்கிறார். பணத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை, பணத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. பணம் வந்தாலே பரிசுத்தம் குறைஞ்சிரும்னா இப்ப இதெல்லாம் என்ன செய்யுது? அனுக்கிரக வருஷம். அப்ப இன்னைக்கு அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த வந்தா. இன்னைக்கு சிலுவைக்கு பின்னால் என்ன ஆயிடுச்சு? அனுக்கிரகங்கிறது ஒரு வருஷம் இல்ல, அனுக்கிரகம் அப்படிங்கிறது ஒரு ஜூப்ளிங்கிறது ஒரு நபர். அவர் பேர் இயேசு. இயேசு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜூப்ளியாவே இருக்குது. ஏன்? தேவாதி தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜூப்ளி. ஆகிய இயேசுங்கிற பேரை சொன்ன போதே பிசாசுக்கு தெரியுது. ஏன்னா இவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்த, கடைசி ரத்தத்தை கொடுத்த, பாதாளத்தில் இருந்த எல்லாவற்றையும் உயிரோடு கூட திரும்ப கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் இழந்து கூட எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளக்கூடிய நான் ஒவ்வொரு நாளும் நமக்குரியதா இருக்குது. அதனால இன்னும் ஒரு 50வது வருஷத்துக்கு நீங்க காத்திருக்க கூடாது. ஆட்டுக்குட்டியோட ரத்தம் பழைய உடன்படிக்கையில் அப்படி இருந்தது.
இன்னைக்கு நான் எதையும் ஒரு நிமிஷம் கூட நான் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் விசுவாசிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய அனுக்கிரக வருஷமாய் நீராயிருக்கிறேன். இயேசுதான் என்னுடைய ரட்சகர். ரட்சகர் அப்படின்னா என் மீட்பர். எல்லாவற்றையும் இழந்தாலும் திரும்ப மீட்டு கொண்டு வந்திருக்கிற என் தேவன் அவராயிருக்கிறார். அப்ப இயேசு சொல்லுகிறார், நான் தான் ஜூப்ளி வருஷத்தை பிரசங்கிக்க வந்தேன். நம்ம இழந்த காரியங்களை திரும்ப கொண்டு வருகிற தேவன். முள்ளும் குறுக்கும் இந்த உலகத்துல இருந்தாலும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் இயேசுவின் மூலமாக நமக்கு உண்டாகி இருக்கிறது. இதெல்லாம் லீகல். வாயை திறந்து பேசி, ஆண்டவரே, என் சத்தியத்தை அறிகிற அறிவிலிருந்து எனக்கு என் புருஷன் அப்படி இருக்கிறாரு, என் பிள்ளை இப்படி இருக்குது, அது ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேங்குது, குடிகாரா இருக்கிறார், இதுல உங்க மனசை செலுத்துங்க, இதுல விசுவாசிக்க பழகுங்க. ஏன்னா ஏதோ ஒண்ணு நடந்ததுனால உங்க வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி பிசாசை நம்ப வச்சிடறான். ஆனா சிலுவையில ஒண்ணு நடந்ததுனால நீங்க ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, அதை மாற்றக்கூடிய வல்லமை சிலுவையில நடந்த ஒரு செயல். ஆகையினாலதான் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம். என்ன பிரகாசம்? அப்பனா இந்த ஆளை நம்பி நான் வாழ வேண்டிய அவசியம் இல்ல, கர்த்தரை நம்பி நான் வாழ்றேன். கர்த்தர் என் புருஷனை மாத்துறாரு, என் பிள்ளைய மாத்துறாரு, வேலை செய்யக்கூடிய அந்த ஆர்வத்தை, அந்த ஆசையை கொண்டு வர்ற. இதைத்தான் பிரசங்கித்தார். இதுதான் இன்னைக்கு உலகத்துக்கும் தேவையா இருக்குது பாருங்க. அப்ப இயேசு சாபத்தை, தரித்திரத்தை போக்க வந்த தேவகுமாரன், பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். அப்ப உடன்படிக்கையில செழிப்பு அப்படிங்கிறது ஒரு பங்கு கட்டாயம் இருக்கு. எல்லாமே இருக்குது. தேவனோடு கூட இருக்கிற உறவு, தேவனுடைய உதவி, தேவனுடைய கிருபை, தயவு, இரக்கம் எல்லாமே உள்ள வருது இந்த உடன்படிக்கையில. அதுல ஒரு பங்கு பொருளாதாரம்னு இருக்குது. சாகினாலதான் பர்பஸ் அந்த ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். மற்றது எதுவுமே இல்லைன்னு சொல்லல, எல்லாமே இருக்குது. அதுல பொருளாதாரமும் இருக்குது. ஆகையினாலதான் இயேசு ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 20 இடத்துக்கு மேலாக பொருளாதாரத்தை குறித்து பேசுற. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்க இருதயமும் இருக்கும். அப்ப உங்க பொக்கிஷம் எதுங்கிறத கண்டுபிடிங்கன்ற. பணத்தை இல்ல, உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. அப்ப எது உங்களுக்கு பொக்கிஷம்? ஒரு நபர் இயேசு, அவர் தான் உங்களுடைய பொக்கிஷமா இருக்கணும். பணம் இல்ல, பணத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற காரணங்கள் அல்ல. இயேசு முதலாவது நீங்க வைக்கும் போது அதுக்குள்ள இதெல்லாமே வந்துடும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய வரங்கள், கனிகள், அதை பத்தி இங்க பேச வரல. எவைகள் எல்லாம்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்பட்டு இருக்கிறியே, அது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லல, உனக்கு ரொம்ப தேவை. நீ தேவை, நீ எவ்வளவு எதிர்பார்க்கிறியோ அதை பார்க்கலாம் அதிகமாக நான் உனக்கு செலுத்துகிறேன் அப்படின்ற. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிற காரியம். ஆகையினாலதான் நான் தேவனுடைய ராஜ்யம், நான் தேவ ராஜ்யம்ங்கிறது இதுதான். இயேசு அவருடைய வார்த்தை, அவருடைய ஆளுகைக்குள்ள நான் என்னை கொண்டு வர்றேன். அவருடைய ஆளுகைக்குள்ள எனக்கு இப்ப பிடிக்குது பிடிக்கலன்றதுலாம் இல்ல, நான் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறேன். தேவனுக்காக இந்த பூமியில நான் நல்ல தரமான, உயர்தரமான, சமாதானமான, நிம்மதியான, அதிகாரம் உள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துதான் ஆகணும். ஏதோ என்னால முடிஞ்சதுங்க, நான் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பாவம். நீங்க குடிக்கல, விபச்சாரம் பண்ணல, ஆனா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழாம இருக்கிறதே பாவம். நீங்க நான் ரட்சிக்கப்பட்டு பாவம் செய்ய கூடாது. அப்ப என்ன செய்யறது? கர்த்தாவே, நீர் எதிர்பார்க்கிற வண்ணமான உம்முடைய சித்த மாத்திரம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும். அன்று தினமும் நம்மளை சமிட் பண்றது. தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், இவை யாவும் உங்களுக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும். 26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. என்ன சொல்ல வர்றாரு? ஒரு பறவை பாருங்கள், நீ ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியமான ஆள் இல்லையா? அதையே நான் போஷிக்கிறேன், அது விதைக்காது, அறுக்காது, ஒண்ணும் பண்ணாது. ஆனா நான் சொன்ன மாதிரி என் ராஜ்யத்துல கொண்டு வந்து நீ இப்ப விதைக்க பழகி இருக்கிற, உன்னை நான் விட்டுருவனா அப்படின்ற. என்ன சொல்ல போனா, உலகத்தானுக்கு விதைக்கனா என்னன்னு தெரியாது, எங்க கொண்டு போய் விதைக்கணும் பணத்தை அப்படின்னு சொல்லி தெரியாது இருக்கிற அவனையே நான் பிழை போட்டுறேன். அவைகளை கவனித்து பாருங்கன்னா, காக்காவை குருவி மட்டும் இல்ல,
உலகத்துல விதைக்க தெரியாத, விதைக்கவே செய்யாத ஒரு மனுஷனை கூட நான் என் கிருபை இவ்வளவு போஷிச்சுக்கிட்டு இருக்கு. நான் உன் அப்ப, நானே அவனை இவ்வளவு அழகா போஷிச்சுட்டு இருக்கிறேன். நம்ம இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தான் கெட்டவெல்லாம் பாருங்க அப்படி வாழ்றான், துன்மார்க்கெல்லாம் இவ்வளவு அழகா வாழ்றான். அப்ப ஆண்டவர் நம்மளைத்தான் இப்படி போட்டு, ஆண்டவர் சொல்றாரு, அவனையே நான் அவ்வளவு வாழ வைப்பேன். ஆனால் நீ விதைக்கிற பிள்ளை, அதுக்கு விதைக்க தெரியாது, அறுக்க தெரியாது, களஞ்சியத்துல சேர்த்து வைக்க தெரியாது. அவைகளையே உன் பரமபிதா, உங்கள் பரமபிதா. அப்ப நீங்கள் அவர்களை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? முதல்ல உங்களுக்கு அந்த அல்லவா தெரியணும். ஆமல்ல, நாம மற்றவர்களை பார்க்க நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா? இத்தனை வருஷம் அந்த தெய்வத்தை நான் நம்பி இருக்கிறேனே, இதனால நான் எவ்வளவு விஷயங்கள்ல நான் கடவுளுக்காக நான் பண்ணின இந்த காரியங்கள்ல என்னாச்சு? இயேசு எனக்காக, அவருடைய பிள்ளைய ஆகும்படி எனக்காக பண்ணின அந்த காரியம்லாம் இப்ப எவ்வளவு மேன்மையானது. ஒரு தெய்வம் இந்த பூமியில வந்து மனுஷன் கையினால அடிக்கப்படுறார், வதைக்கப்படுறார், சித்திரவதை செய்யப்பட்டார், சிலுவையில அடிச்சு மரித்த இந்த இயேசுவோடு கூட நான் நம்பி வந்திருக்கிறேன், அவரை நம்பி வந்திருக்கிறேன். அப்ப என் வாழ்க்கை எப்படி தோற்று போக முடியும் பண விஷயத்துல? உங்கள் பரமபிதா. 28 உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாயிலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகினும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ட்ரெஸ் பண்றது இதெல்லாம் ஆவிக்குரிய உடைய குறிச்சா பேசுறாரு, பணத்தை குறிச்சுதான் பேசிட்டு இருக்கிறார். சாலமோன் ஆவிக்குரிய உடைய படுத்திட்டு இருந்தாரு. தெளிவு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய காரியம் போயிட்டு உலக பிரகாரமான வாழ்க்கையில தோத்து போன ஒரு வாழ்க்கை, மற்றவங்க பார்த்து நம்மளை கண்டு பரிதாபப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. கண்கள் திறக்கப்படுவதாக. சிலரும் நல்ல ட்ரெஸ் போட்டக்கூடாது, போட்டா யாராவது கண்ணு வச்சிருவாங்க. இந்த காலர் கிழிச்சு போனது யாராவது போட்டு யூஸ் பண்ணி கொடுத்த அந்த இது வந்துச்சுன்னா, அல்லேலூயா அடின்னு காண்டவ அனுப்பி தந்துட்டாரு, இந்த கிறிஸ்துமஸ் உங்க ட்ரெஸ்ல தான் வாழ போறோம் பிரதர். இன்னைக்கு நிலைமை ஆரம்பிக்கிற நிலைமை ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆனா ஒரு தெய்வம் உங்களை அப்படி இருக்கும்படி உங்களை உண்டாக்கல. இயேசுவை நம்பி வந்திருக்கிறீங்க. சாலமோன் பாத்தீங்கன்னா காலையில ஒண்ணு உடுத்தி அடுத்த மணி நேரத்துக்கு அடுத்து, ஏன் இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவர்களே பாருங்களேன், அப்படி வந்து அப்படி கஞ்சி போட்டு அப்படி பல படம்னு எனி டைம் அப்படி வந்து நிக்கிறாங்க. உள்ள வரும் பொழுதே பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சாரத்துக்கு வரும் பொழுதே அவங்க ட்ரெஸ் எல்லாம் நிறைய உள்ள எடுத்துட்டு வர்றாங்க. கொஞ்ச நேரம் அப்படி வேர்வை பட்டுருச்சுனாலும் உடனே கழட்டி போட்டு மாத்திக்கிறாங்கல்ல. அவைகளையும் உங்கள் பரமபிதா உடுத்து வைப்பாரானா? நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள். சாலமோனை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். தன் சர்வ மகிமை, அதாவது சாலமோனுடைய இந்த உச்சத்துல இருக்கும்போது ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரே, அதை பார்க்கல் மேன்மையான ஒரு காரியத்திற்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். உங்க சரீரத்தினுடைய தேவைகளை சந்திக்கிறது நிச்சயம் அல்லவா? இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், தேவன் இல்லாத மக்கள் இதை தேடுகிறார்கள். நாம இந்த மாதிரி பணத்தை தேடி ஓடுறதுக்காக இது பேசப்படல. தரித்திரம் எப்படி வந்தது, அதை எப்படி இன்னைக்கு சரி செய்யப்பட்டிருக்கிறது குறித்து பேசிட்டு இருக்கிறோம். பொருள் ஆசை இல்ல, பண ஆசை இல்ல. 2 கொரிந்தியர் பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் தான் தேவன் அதை பேசியிருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் பணத்தை குறித்து பேசியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எதை குறித்து பேசும் போது எதை சொல்றாரு பாருங்க. காணிக்கை தசமாத குறித்து தான் பேசுறாரு. பழைய ஏற்பாட்டுல 10:1, புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. உன் மனதில் நியமித்தபடி அப்படின்னா 10 அரை கொடுக்கலாமா? இல்ல, 10:1. அதை தாண்டி உன் மனசுல நீ இப்ப சுதந்திரம் வழியா இருக்கிற, நீ நிர்ணயம் பண்ணுன்ற. சிறுக விதைக்கிறவன் சிறுகதான் அறுக்க முடியும். ஏன்னா அந்த பிரமாணம் அப்படிதான் வேலை செய்யுது. பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான். இதுல கட்டாயம் இல்ல. கொடுக்கும் பொழுது ஒரு மாதிரி விசனம் வருதுன்னா ஐயோ கொடுத்துறாதேன்றாரு. ஏன்? இது எனக்கானது இல்ல, நீ தந்துடுறதுனால. ஏசிங்க ஏதோ ஒரு ஆர்லிஸ் பட்டில வாங்கி சாப்பிட்டுட்டு புஷ்டியாக போறாரு. இல்ல இல்ல,
விசனப்பட்டுலாம் இது பண்றது இல்ல. முதல்ல சத்தியத்தை உட்கார்ந்து நல்லா அறிஞ்சுக்க, விசுவாசி, விசுவாசத்தோடு அன்பினால அந்த காரியங்களை செய்ய பழகு. நீ இந்த பூமியில முள்ளும் குறுக்கும் தரித்திரம் நிறைந்த இந்த உலகத்துல ஜெயிக்கும்படி நான் உனக்கு வச்சிருக்கிற ஒரு வழி. அதான் போன வாரத்துல சொன்ன இல்லையா, இந்த அடிபம்பு வரும்போது டைரக்டா போய் அடிச்சு பாருங்களேன், காத்துதான் வரும். ஆனா அதே அடிபம்புக்குள்ள தண்ணி மரம் வரும் பொழுது தண்ணி விட்டாங்கன்னா உடனே எல்லாரும் ஒரு கப்பு தண்ணி அடி கொண்டு போய் இதுல ஊத்துறோம். ஊத்துனதுக்கு அப்புறம் இப்ப அடிச்சா பாத்தீங்கன்னா குடமா எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? வந்துச்சுல்ல அந்த நாட்கள்ல அந்த ஒரு கப்பு தான் அது நம்ம செய்யறது. இதை நீங்க விசனப்பட்டு பாருங்க, கடைசி கப்பு இப்ப நான் தண்ணி எடுத்தே ஆகணுமே, என்ன செய்ய தெரியலையே அப்படின்னு சொல்லி விசனப்பட்டுக்கிட்டு ஊத்தாம ஊத்திராதீங்கன்றாரு. அதுவும் கெட்டு போயிடும், அந்த ஒரு கப்பும் போயிடும். ஊத்திராதீங்க, உட்காந்து அறிஞ்சுக்கங்க. அந்த அந்த டெக்னாலஜி அப்படித்தான் உண்டாக்கப்பட்டது, அந்த பம்பு அப்படித்தான் வேலை செய்யும்படி உண்டாக்கப்பட்டது. அப்ப தரித்திரமும் முள்ளும் குறுக்கும் நீங்கள் உங்களுடைய எல்லா விளைச்சலின் பலனை எடுக்க கூடாதபடி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற தரித்திர உலகத்துக்குள்ளாக தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. இதை நீங்க செய்யும் போது மாத்திரம்தான். இதுல பாத்தீங்கன்னா கடவுளுக்காக அதை தாங்குறேன் இதை தாங்குறேன்னு சொல்லி ஊழியங்களை தாங்குறேன்னு சொல்லி தசம காணிக்கை இதை பாத்தீங்கன்னா 10 பிரிச்சிடுறது. அந்த 100 ரூபாய 10 ஊழியக்காரருக்கு பொறுப்பு அனுப்பிட்டு 10 ஊழியக்காரங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா வந்துடும். ஏன்னா ஐயாவுடைய ஊழியம் பெரிய ஊழியம், அவர் ஜெபம் பண்ண நடத்துறோம். இங்க விஷயம் ஜெபத்துல இல்ல, ஊழியக்காரர்கள் இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு என்னை நான் கீழ்படுத்துறேன். ஆண்டவரே, தசமபாகம் காணிக்கை எல்லாம் உமக்குரியது. லேவியராகமம் 26:26 சொல்லு. அது பரிசுத்தமானதுன்னா பிரித்தெடுக்கப்பட்ட காரியம், அது உங்களுக்குரியது அல்ல, அவருக்குரியதுல நீங்க போய் அந்த 10 ஊழியக்காரங்க அப்படிங்கறத யாரும் எழுதி கொடுக்க முடியும்? அவங்க கஷ்டப்படுறாங்க. அதுதான் சொன்னேன், கஷ்டப்படுறவங்க கொடுக்கறதுக்கு பேரு தர்மம். ஊழியக்காரங்களுக்கு வேணா அவங்க கஷ்டப்பட்டா தர்மம் கொடுங்க. ஆனா நீங்கள் கடவுளை கனப்படுத்த உன் விளைச்சலின் முதல் பலனான் கர்த்தரை கனம் பண்ணு. அதை செய்யும் போது 8வது வசனம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளை பெறுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுதான் எல் ஷடாய். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாய் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட கிருபை தேவைப்படுதோ, என்ன பண்ணுனா இவன் இந்த ஏரியாக்குள்ள வந்துருவான், சம்பூர்ணம் உடையவனா வாழ்ந்துருவான், எந்த கிருபை காட்டுறது, என்ன ஆற்றலை இவனுக்குள்ள கொடுக்கணும், எப்படிப்பட்ட தயவு உண்டாகணும், எப்படிப்பட்ட தேவ தூதர் மூலமா இவனுக்கு வேலை செய்யலாம், எப்படிப்பட்ட ஞானம் தொழில எந்த அறிவு இவனுக்கு குறைவா இருக்குது, அதை கொடுத்தோம்னா அந்த ஏரியால இவன் சம்பூர்ணம் உடையவனா வந்துருவானேன்னு சொல்லி இரவு பகலாக இந்த தேவனுடைய வார்த்தை தேவ கிருபை நம்மளை சுத்தி வந்துகிட்டு இருக்குதான். நீங்க நினைக்கிறீங்க நாங்க படுற கஷ்டத்தை கடவுள் பார்க்கலன்னு சொல்லி. ஆனா வேற சொல்லுது, நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ண உடையவர்களாய் இருக்கும்படி தம்முடைய சகல விதமான கிருபையை உங்களில் பெருகச் செய்ய அவர் வல்லமை மிக்க தேவனா இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், படிக்கலங்க, எனக்கு அந்த தெரியல இது தெரியல, எனக்கு திறமையே இல்லை, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கூட ஆண்டவர் விரும்புறார். தன்னுடைய கிருபை உங்களுக்குள்ள கொண்டு வந்தே ஆகணுமே. இவன் தோத்து போக கூடாது. தமது கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சில வாழ்க்கையில வியாதி, ஆனா தொழில் நல்லா செய்யறாங்க, ஆனா வியாதினால தொழிலுக்குள்ள போக முடியல. இவனுக்கு சுகத்தை கொடுத்தே ஆகணும். ஏன்னா சுகம் வந்துச்சுன்னா தொழில் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிலர் பாத்தீங்கன்னா ஏமாந்து போறது, இதே ஒண்ணு புதுசா செய்யறேன்னு ஆரம்பிக்கிறது, ஏமாந்து போறது. அப்ப அந்த ஏமாறாம இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த ஞானத்தை, அந்த அறிவு, அந்த புத்தியை எப்படி கொடுக்கலாம்? தேவ கிருபை கொண்டு வருதான். சிலர் குடும்பத்துல பிரச்சனைனால தொழில போக்கஸ் பண்ண முடியாது. எல்லாம் பாருங்க சுத்தி எதுல வருதுன்னு. தேவன் அந்த ஏரியாலே உங்களை விடுதலை பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஞானம், புத்தி, அறிவுகள் நிரப்பப்பட்டு இருக்கும் போது, உங்க மனசு லேசா இருக்கும் பொழுது நிறைய காரியங்கள் செய்யலாம் பாருங்க. சகலவித கிருபை உங்களிலே பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப நீங்க பெருகி இருக்கிறது தேவனுடைய கிருபை, மனுஷனுடைய மூல அறிவு இல்ல. தேவ கிருபை இந்த பூமியில இருக்கக்கூடிய மற்ற எல்லா மனிதர்களை பார்க்க நாம் நன்றாக இருக்கும்படி அனுதினமும் எனக்குள்ளாக இருந்தது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதுக்குத்தான் தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். திருவிருந்து எடுக்கிறோம், என்ன நினைவு விரும்புறோம்? சிந்தப்பட்ட இயேசுடைய ரத்தம், பிக்கப்பட்டவருடைய சரீரம், அதன் ஊடாக தேவன் கடந்து போறார். அந்த இருட்டுக்குள்ளாக முழு மனுக்குலத்திற்கும்
தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அதைத்தான் இருள சொல்லப்பட்ட காரியங்களை பவுல் வெளிச்சத்துல பேசுறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனார், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. அப்ப இங்க அந்த இருட்டுக்குள்ள ஒரு வேலை நடந்தது. ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கப்பட்ட போதும் ஆபிரகாமுக்கு அப்படி நித்திரையா இருந்தான். அப்ப அந்த இருட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா தேவன் பேசுறதை இங்க வேதத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இயேசு சிலுவையில இதோ என் ஆவியை விட்டேன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த ஒரு காரிருள் பூமியை மூடிக்கொண்டது. அந்த இருட்டுக்குள்ள வச்சு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ண அந்த வெளிச்சத்தை பவுல் மூலமா இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 1 Corinthians 8:9 சொல்லுது, அவருடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், உலகத்துக்கே சொந்தக்காரர், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம். இன்னைக்கு பணக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல டாப் 10 இத்தனை பேர்னு சொல்றாங்க. இந்த வரிசை எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. யாராவது ஒருத்தங்க முன்னையும் பின்னையுமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா நிரந்தர பணக்காரர் யாரு? என்னைக்குமே பணக்காரரா இருக்கிறது யாரு? அந்த இயேசு தான் அந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எதற்காக? உங்க தரித்திரத்தை சுமக்கும்படி, உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கணும்னா உங்க தரித்திரத்தை அவர் எடுக்கணும். எடுத்தார் சிலுவையில, நிர்வாணத்துல, தண்ணி இல்லாம, பட்டினியில, பசியில. சிலுவையில எடுத்ததுனால இன்று நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்களே. அங்க இருந்து பாருங்க. அப்புறம் இன்னைக்கு ஏன் நான் வீட்டுக்குள்ள குறைச்சல் இருக்கணும்? இன்னைக்கு நான் ஏன் கடல்ல இருக்கணும்? கர்த்தாவே, நான் உண்மை நம்புகிறேன். என் தரித்திரம் சிலுவையிலே அறையப்பட்டாயிற்று, என் கடன் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு, என்னுடைய ஜூப்ளி, என்னுடைய அனுக்கிரக வருஷமாக நீரா இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து விசுவாசிக்க வந்துடும். ரொம்ப எளிதாக எதிர்ப்புகள் நிறைஞ்சிருக்கு இந்த உலகத்துக்குள்ள ஜெயிக்கிறது இதான் வழிபாரன். ஆகையால ஆண்டவர் சொல்றாரு, பொருளை தேடி போகாத, என்னை புரிந்து கொள், நான் யாருங்கிறத புரிந்து கொள். ராத்திரி பகலாம் உனக்காக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என் கிருபை உனக்குள்ள கொடுக்கும்படி உனக்கு என்ன பண்ணணும், உன்னை தூக்கலாம். எந்த ஏரியால வேலை செஞ்சா நீ சக்சஸ் ஆயிடுவ. ராத்திரி பகலாம் உங்களை சுத்தி ஆண்டவருடைய கிருபை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? இதுக்காகவே நீங்க நல்லா இருக்கணும், குடும்பத்துல நல்லா இருக்கணும், கணவனுடைய உறவு ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகளுடைய வளர்ப்பு ஆசீர்வதிக்கப்படணும், சரீரம் ஆரோக்கியம் உள்ளதா இருக்கணும், புதிய புதிய தரிசனங்கள் உண்டாகணும், புதிய புதிய தொழில்கள் அப்பதான் இங்க தொடங்கப்படும். அநேக மனுஷங்களுக்கு இயேசுவை நம்பி போனா என்னங்க நடக்குது பெருசா அப்படின்னு தெரியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சாட்சியாக இல்ல, இவங்கள போல வந்துடணும், நம்பணும். ஏன்னா இவங்களோட தான் நானும் வாழ்ந்தேன், வளர்ந்தேன். ஆனா இன்னைக்கு இவங்க இயேசுவை பிடிச்சதுனால ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இயேசு எனக்கும் வேணும் சொல்லக்கூடிய இதுதான் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். பணம் நிறைய வந்தா நான் பாவம் பண்ணிடுவேன், பணம் நிறைய வந்தா என் வாழ்க்கை பின்வாங்கி போயிடும். தயவு செஞ்சு தொட்டுறாதீங்க, வழி விடுங்க மற்றவங்களுக்கு. இதை மற்றவங்கள்ட்ட போய் சொல்லி சொல்லி அவனுக்குள்ள இருக்கிற வேகத்துல தண்ணியை பொறி ஊத்தாதீங்க, விடுங்க. உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல, ஓரமா இருந்துக்கங்க. பரிசுத்தமா இயேசு வரும்போது அவர் கூப்பிடுவார், பத்திரமா போய் சேர்ந்துடலாம். ஏழை லாசர் மாதிரி, நோ ப்ராப்ளம். அநேக லாசருவை, இங்க பூமியில இருக்கிற அநேக லாசருவனை ஐஸ்வர்யவன்களாய் மாற்றுறதுக்கு அந்த உங்களுக்கு பின்னால இருக்கிற ஆளுக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் நல்லவன். ஆமென். அதனாலதான் 3 யோவான் 2 சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும், அப்படின்னா ஆள், அதுக்குள்ள பணம் வருதா, பொருளாதாரம் வருது இல்ல, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, நல்லா இரு, பிராஸ்பரிட்டியா, செழிப்பா, ஆவி, ஆத்மா, உன்னுடைய சரீர பிரகாரம் வாழ்க்கை, பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கையில பிராஸ்பரஸா இருக்கணும், நல்லா இருக்கணும். தெய்வ பிள்ளைங்க நாம இந்த உலகத்துல இயேசுவை காண்பிக்கணும். ஏன்னா நம்ம தேவன் உயிரோடு கூட இருக்கிறார், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வத்தினுடைய பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க, தப்பவே முடியாது. வார்த்தை அனுப்பப்பட்டிருக்கு, நான் இதை விசுவாசிட்டீங்க, கிரகித்து கொண்டுட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். ஒரே ஒரு தடவை கர்த்தாவே, நான் கேட்ட அந்த சத்தியத்துக்கு என்னை சாட்சியாய் வைக்க, உடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்ட மாட்டவரே. கண்கள் மாத்திரம் திறந்த போதும் வாழ்க்கை தெய்வரகமான வாழ்க்கையாய் மாற ஆரம்பிக்க. எழுந்து நிற்போம். தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் எல்ஷடாய். ஆண்டவரே, மனிதனுடைய எல்லா விதமான கீழ்ப்படியாமை, பாவத்தினாலே கட்டவிழ்க்கப்பட்ட அந்த தரித்திரமாய் இருந்த முள்ளு குறுக்கும் நாங்கள் செய்கிற எல்லா செயலுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய சக்தியை, கட்டவிழ்க்கப்பட்ட அந்த தரித்திரத்தின் கூரை ஒடிக்கும்படி ஆண்டவரே, மனுஷகுமாரனாய் கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிசாசின் கிரிகளை நீர் அடித்து போட்டு இருக்கிறீர்கள். கல்வாரியிலே இது எல்லாம் முடிக்கப்பட்டதாயிற்று.
இப்பொழுது நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். எதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாங்கள் சம்பூர்ணம் உடையவர்களாய் இருக்கும்படி சகல விதமான கிருபையை எங்களிலே பெருகச் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். தகப்பனே, இந்த வார்த்தை அளிப்பின காரியமாய் வாய்ப்பதாக ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதாரத்திலே ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற வண்ணமான ஒரு வாழ்க்கை மேல ஆசீர்வதிக்கிற ராஜா. குடும்ப உறவு ஆசீர்வதிக்கப்பட்ட, கடன்முறை உறவு, பிள்ளைகளுடைய வளர்ப்பு, தொழில ஆண்டவர் ஆவிக்குரிய ஜீவியத்திலே எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் காத்து நடத்துகிறீர்கள். இதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.